Dear teachers, welcome to JSN English Learning. We are with Sir Philip Sidney's An Apology for Poetry, and we have come up to the defense section. And in the defense section, how does Sir Philip Sidney defend poetry? That is what we are going to see in today's in this module. Now, what are the arguments that he places? Number one, okay, Sidney defends poetry by stating that it is of ancient origin and stating that it is universal in nature. These are the two aspects. அவர் poetry எப்படி டிஃபெண்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, poetry அப்படிங்கிற ஒரு he elevates it to the status of a discipline and states this subject or this discipline is not of recent origin. இது வந்து இன்றைக்கு நேற்றைக்கு வந்ததில்ல, ஆதி காலத்திலிருந்தே இருக்கக்கூடியது. ரெண்டாவது, the appeal of this particular poetry is universal அப்படின்னு சொல்றாரு. இது எல்லா மக்களுக்குமானது, எல்லா காலத்திற்கும் எல்லா நேரத்திற்குமானது போயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஃபெண்ட் பண்ண போறாரு. எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he says that poetry is the first life giver. Okay, it is the first light giver and it drives away ignorance. அறியாமையிலிருந்து நம்மை ஒளியை நோக்கி இட்டு செல்வது கவிதை என்று முதலாவதாக ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறார். போயிட்ரியை எந்த அளவுக்கு அப்படின்னா, if you think in terms of the Vedas, there is a sloga which says, Lord kindly lead me from darkness to light. Okay, அறியாமை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு, அறிவு என்றும் வெளிச்சத்திற்கு என்னை இட்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு பிரேயர் இருக்கு. So whatever is associated with light is something which is divine. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கிறிஸ்டியானிட்டி பேக்ரவுண்ட்லயும் பாத்தீங்கன்னா, நீங்க ஓப்பனிங்ல இந்த ஜெனசிஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த கிரியேஷன் நரேட்டிவ் அப்படின்னு சொல்ற அந்த ஆதியாகமத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, கடவுள் வந்து உலகத்தை படைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த உலகத்தை பார்த்தாரு. அங்க எல்லா இடத்துலயும் வந்து அந்த நீரின் மீது எல்லாமே இருளாக இருந்தது. இருளின் மீது ஆண்டவருடைய ஆவி அசைவாய்தி கொண்டிருந்தது. உடனே என்ன பண்றாரு, முதலாக கடவுள் இந்த உலகத்தில் படைத்தது வெளிச்சம், உலகத்தில் ஒளி உண்டாகுக என்றார். அதுதான் முதல் ஸ்டேட்மெண்டே. The first work done by God is to drive away ignorance. Okay, இங்க அந்த விஷயம் தான் சொல்றேன். என்னன்னா, poetry is a civilizing force. It is the giver of knowledge. அது ஒரு அறிவு களஞ்சியம் அப்படின்னு முதலாக ஒரு ஆர்குமெண்ட் வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, he is insisting on two aspects. ரெண்டு ஆஸ்பெக்ட் அவரு நமக்கு தெளிவா சொல்றாரு. என்ன அப்படின்னா, poetry is that which civilizes human being. ஒரு ஹியூமன் பீயிங்க, காட்டுமிராண்டியா இருந்த மனிதனை வர்ச்சுவை நோக்கி இட்டு செல்வது கவிதை அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மை அறியாமை இருளிலிருந்து ஒளியை நோக்கி இட்டு செல்வது இந்த போயட்ரி தான் அப்படின்னு சொல்லி அந்த போயட்ரிய டிவைன் ஸ்டேட்டஸுக்கு அப்படி உயர்த்தி கொண்டு போறது எட்மண்ட் ஸ்பென்சருடைய சர் பிலிப் சிட்னியுடைய பெரிய ஆர்கியூமெண்ட். அடுத்த ஆர்கியூமெண்ட் பாருங்க. This is he is deriving some important information from the Greek world and the Roman world. என்ன அப்படின்னா, இந்த கிரீக் வேர்ல்டுலையும் ரோமன் வேர்ல்டுலையும் poets and poetry was celebrated. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the Greeks are the ancient civilization. Greek civilization is the ancient civilization, and the next big civilization in the Western world is the Roman civilization. அந்த நாகரிகம், கிரேக்க நாகரிகமும் ரோமை நாகரிகமும் தான் பெரிய நாகரிகங்கள். உலகத்துல ரொம்ப தொன்மையான நாகரிகம். நம்ம சைட்ல தமிழ் நாகரிகம் சொல்றோம். அதே மாதிரி ஈக்குவலா அந்த சைட்ல வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிரேக்க நாகரிகம். அந்த கிரேக்க நாகரிகத்துல இந்த கவிஞர்களுக்கான ஒரு பொசிஷன் என்ன, அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மதிப்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக இங்க இந்த டெக்ஸ்ட்ல சர் பிலிப் சிட்னி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் தி ரோமன் வேர்ல்ட் போயட்ஸை என்ன பேர் சொல்லி அழைத்தார்கள் அப்படின்னா, they were known by the name waits.
in the Roman world, they were known by the name Vates. Vates என்று poets-ஐ அழைத்தார்கள். அப்ப Vates-னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the meaning in English is a prophet or a foreseer. அவருக்கு பேரு ஒரு ப்ராஃபெட். ப்ராஃபெட்னா தமிழ்ல என்ன மீனிங் டீச்சர்ஸ்? தீர்க்க தரிசி. தீர்க்க தரிசி முன்னமே பின்னாடி நடக்க வேண்டிய இருக்கிறத முன்னமே சொல்லக்கூடியவர்கள். அதே மாதிரி நீங்க அந்த ரோமன் சிவிலைசேஷன்ல எடுத்து பாத்தீங்கன்னா, கோயிங் டு த டெல்ஃபி என்ற ஒரு டெம்பிள் இருந்தது. அங்க போய் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி they will go and ask for oracles. இந்த ரோமன் வேர்ல்டுல கடவுளர்கள் அந்த டெல்ஃபி அப்படிங்கிற அந்த டெம்பிளுக்கு வந்து அங்கிருந்து அசிரீரி மூலியமாக பேசுவார்கள். அந்த அசிரீரி மொழிகளை யாருதான் கேட்டு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்குன்னு ஸ்பெசிபிக்கா குருக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு பேரு வேட்ஸ். அதே மாதிரி கவிஞர்களுக்கும் பேரு வேட்ஸ். அப்ப அந்த அளவுக்கு கடவுளுக்கு அடுத்த பொசிஷன்ல யார வச்சிருந்தாங்க அப்படின்னா போயட்ஸ வச்சிருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறவங்க ப்ரொடியூஸ் பண்ணின ஒரு விஷயம் எப்பொழுதுமே வேஸ்ட் ஆகாது அப்படிங்கறத இவருடைய ஆர்குமெண்ட். So he is elevating poetry to the status of divine. நீங்க எப்படி கடவுளை கேள்வி கேட்க முடியாதோ அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, பொயட்ரியையும் பொயசியையும் நீங்க கேள்வி கேட்பது தவறு. இதுதான் அவருடைய ஆர்குமெண்ட். அடுத்தது பாருங்க, in the Greek world a poet is known by the name poienin. He is known by the name poienin, P-O-I-E-I-N, poiein. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the meaning is maker or creator. அந்த கிரீக் வேர்டுக்கு மீனிங் போயின் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு கிரீக் வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்கர் ஆர் கிரியேட்டர். யாரதான் மேக்கர் அண்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, லதா பிரகாஷ் மேம், யுவர் கொஸ்டின் இஸ் தேர். வேட்ஸ் அப்படின்னா ப்ராஃபிட், அதுல மட்டும் வச்சுக்குவோம், மற்ற விஷயங்கள் நம்ம வேண்டியதில்லை. ஓகே, சோ இங்கே நமக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியம் கொடுத்தாங்களோ அந்த கிரேக் வேர்ல்டுல, அந்த ரோமன் வேர்ல்டுல அதே இம்பார்ட்டன்ஸ் போயட்ஸுக்கும் கொடுக்கப்பட்டது. எப்படி வந்து இந்த டிவைன் மெசேஜை வந்து ஹியூமன் பீயிங்ஸ் இன்டர்பிரேட் பண்ற வேலைய எவ்வாறு அந்த ப்ரீஸ்ட் செஞ்சாங்களோ, அதே மாதிரி சம்திங் ஹைலி அன்ரீச்சபிள், அன்னோவபிள், அதை வந்து ஹியூமன் பீயிங்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்லக்கூடியவங்க தான் அந்த வேட்ஸ், அந்த போயட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். நவ் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அந்த கிரீக்ஸ், இந்த கிரீக் வேர்ல்டுல போயட்ஸ் வேர் ஈக்குவேட்டட் டு காட்ஸ். Who is the maker, the unmoved mover அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பிலாசபி படிக்க போனீங்கன்னா, காட பத்தி சொல்லும் பொழுது he is called the unmoved mover. Unmoved mover, unmoved, அவரை வந்து நம்ம மூவ் பண்ண முடியாது, ஆனா he moves everything. அந்த மாதிரி நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, சுயம்பு, தானாகவே தோன்றியவன். அதே ஆனா அவன் வந்து எல்லாருமே வந்து ஆட்டி படைக்கக்கூடியவன், இந்த உலகத்தை ஆக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னா அது கடவுள், அந்த ஒரு சக்தி. அப்ப அந்த ஆக்கும் சக்தி யாரிடம் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளிடம் இருந்தது. அதே நேரத்தில் கிரேக்கர்கள் என்ன நம்பினாங்க அப்படின்னா, இந்த உலகத்தை ஆக்கக்கூடியவர்களும் அழிக்கக்கூடியவர்களும் கவிஞர்கள் என்று அவர்களை ரொம்ப அதிகமாக உயர்ந்த நிலையில் வைத்திருந்தார்கள். கடவுளுக்கு இணையாக கவிதை என்ன சொன்னாங்க, போயட்ஸ அவங்க என்ன பண்ணாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. So the main argument is, according to Sir Philip Sidney, the main argument is poetry is divine in nature. Are you with me, teachers? In the idea புரிஞ்சுச்சா? Yes, sir. Poetry is divine in nature அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு he is making an analogy. Analogy-னா ஒரு comparison. He is comparing poetry with a gentleman and the nature of poetry அப்படின்னு பேசும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, poetry is equal to a gentleman. Poetry is equal to a gentleman. Who is a gentleman அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அவர் அழகா சொல்றாரு, a gentleman is one in whom there is no blemish. அவர்கிட்ட எந்த குறையும் இருக்கக்கூடாது. அப்படி குறையில்லாத மாசு இல்லாத ஒரு மனிதன் தான் ஜென்டில்மேன். அந்த மாதிரி கவிதையும் ஒரு ஜென்டில்மேனை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவிதை will not have any blemish. இத வந்து நீங்க வெஸ்டர்ன் டெர்மினாலஜில we call it as infallibility. infallibility. நம்ம இத வந்து நார்மலா அங்க கிறிஸ்டியன் ட்ரெடிஷன்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் வாட் போப் செஸ். போப் ஆண்டவர் சொல்லுவது, போப் த ஹெட் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், என்ன அங்க ஒரு புரிதல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஜீசஸ். அவர் எந்த நேரத்திலும் தவறு இழைக்க வாய்ப்பே இல்லை என்று நம்பப்பட்டது. அப்ப அவர் வாயிலிருந்து வர்றது எல்லாமே கடவுளுடைய வாயிலிருந்து வருகிறது. இப்ப அதே கான்செப்ட் அழகா சிட்னி என்ன பண்றாரு? he is using for poetry. a poet is a maker. he is equal to God. அந்த மேக்கருடைய வாயிலிருந்து அவனுடைய மைண்ட்ல இருந்து வரக்கூடிய விஷயம் cannot be wrong. என்ன பாருங்க, என்ன ஒரு லாஜிக்கலான ஆர்கியூமெண்ட், ஹைலி பிலோசாபிக்கல் ஆர்கியூமெண்ட். ஓகே, நவ் என்ன பண்றாரு அப்படின்னா, அடுத்த செக்ஷன்ல நான் மேஜர் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணிட்டேன். இதுதான் எக்ஸாம்ல மேக்சிமம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, போயட்ரி பத்தி சொல்லும் பொழுது சர் பிலிப்ஸ் என்ன சொல்றாரு? போயட்ரி ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ் ப்ளீசஸ் different kinds of people in different grounds. And there are different kinds of poetry, and these poetry are used by different kinds of people for different reasons. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாரு அப்படின்னா, poetry how is it used அப்படிங்கிற அந்த பேசிஸ்ல போயட்ரிய 3 விதமா பிரிக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the 3 kinds of poetry according to usage. Number 1, religious poetry. Okay, religious poetry. ஒரு ரிலீஜியஸ் நோக்கோடு எழுதப்படக்கூடியது. அடுத்தது philosophical poetry. And the third one is informative and the right kind of poetry. இந்த 3 விதமாக அவர் வந்து போயட்ரியை பிரிக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படிங்கும்போது எக்ஸாக்டா கொட்டேஷன் பாருங்க. Okay, in order to teach divine truths. In order to teach divine truths, certain poets choose poetry. Okay, அதுதான் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, ரிலீஜியஸ் டிவைன் போயட்ஸ். இந்த மாதிரி கவிதை எழுதவங்க பேர் வந்து ரிலீஜியஸ் போயட்ஸ், ஆர் we call them as divine poets. நமக்கு தமிழ்ல சொல்லணும்னா, ஈக்குவலா சொல்லணும்னா பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம்னு சொல்றாங்க இல்லையா, நாயன்மார்கள், ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பக்தி இலக்கியம் எழுதியவர்கள். அந்த பக்தி இலக்கியம் எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆன்மீகத்துல மக்களை ஆழ்த்துவதற்காக அந்த நோக்கோடு அவர்கள் கவிதையை ஒரு சேனலாக எடுத்துக்கிட்டாங்க, அதை ஒரு ஆயுதமாக எடுத்து கையாண்டார்கள். அததான் ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்றாரு. Okay, it's called the religious divine poets who wrote religious poetry in order to teach religious truths. Okay, ஒரு மதம் சார்ந்த உண்மை, ஒரு ஆன்மீகம் சார்ந்த உண்மையை, உண்மை என்பது ஒன்று, அதற்கு பலமுக தன்மை உண்டு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆன்மீக டைமென்ஷனை மட்டும் பாக்குறாங்க, அந்த ஒரு முகத்தை மட்டும் இவங்க அப்ரோச் பண்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேவிட்ஸ் சாங்ஸ். கிங் டேவிட் அவன் எழுதிய சங்கீதங்கள். இது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கக்கூடிய நமக்கு புக் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு இருக்கு, சங்கீதங்கள், தாவீதின் சங்கீதங்கள். அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான புக் என்ன அப்படின்னா, சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ், உன்னத சங்கீதங்கள். அதனுடைய ஆசிரியர் வந்து சாலமன், the wise king. அந்த உன்னத சங்கீதம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் கால்ட் ஈசோடெரிக் லாங்குவேஜ், சிம்பாலிக் லாங்குவேஜ். வேற மாதிரி சொல்லணும்னா இட் இஸ் கால்ட் சிம்பாலிக் லாங்குவேஜ். இத பத்தி 10th யூனிட்ல நம்ம பேசுவோம்.
லாங்குவேஜ் ஆஃப் போயட்ரியை பத்தி அழகா ஒரு சூப்பரான டெக்ஸ்ட் இருக்கு. அங்க பேசும் பொழுது ஈசோட்டரிக் லாங்குவேஜ், சிம்பாலிக் லாங்குவேஜ். த லாங்குவேஜ் ஆஃப் போயட்ரி இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சிம்பிள்ஸ். அது பிளெயின் லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா அது ப்ரோஸ் ஆயிடும். ஆனா ஈசோட்டரிக், மிஸ்டிசிசம், ஆக்கல்டிசம் அது எல்லாமே உள்ளடக்கியது தான் போயட்ரி. போயட்ரி கேனாட் ஜஸ்ட் ஸ்பீக் ட்ரூத் ஜஸ்ட் லைக் தட். அது சொல்ல வரக்கூடிய உண்மையை பிளெயின் லாங்குவேஜ்ல சொல்லாது, கொஞ்சம் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும் அப்படின்னு அதற்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஆர் யூ ஃபாலோயிங்? இந்த ஆஸ்பெக்ட் புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. அடுத்தது செகண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ வேர் போயட்ஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலாசபர்ஸ் ஹூ ரோட் போயட்ரி. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு டீச் பிலோசாபிக்கல் ட்ரூத்ஸ். சில பிலாசபர்ஸ் என்ன பண்ணாங்க, போயட்ரி எழுதினாங்க. எதுக்காக அப்படின்னா பிலோசாபிக்கல் ட்ரூத்ஸ் கொடுக்கறதற்காக, அந்த நோக்கத்தோடு எழுதினாங்க. அப்போ இதுல ரொம்ப முக்கியமா அவர் யாரெல்லாம் philosophers who are poets அப்படின்னு சொல்ல வரும்பொழுது, he even categorizes Plato as a poet. அதுதான் இவருடைய பியூட்டியே. சர் பிலிப் சிட்னியை பொறுத்த மட்டிலும் பிளேட்டோவும் ஒரு கவிஞர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளேட்டோ in his dialogues was using verse form. அவரு அவரு கான்சியஸா செஞ்சாரா இல்ல அன்கான்சியஸா செஞ்சாரான்னு தெரியல. ஆனா அவர் என்ன பண்ணாரு, verse form யூஸ் பண்ணி இருந்தாரு in order to present philosophical thoughts. philosophical concepts சொல்றதுக்கு verse form யாரும் பயன்படுத்தி இருக்கா? பிளேட்டோ. இந்த பிளேட்டோ தான் என்ன பண்ணாரு, ரிபப்ளிக்ல என்ன சொல்லி இருந்தாரு, poets are to be kept away from my republicன்னு சொன்னாரு. ஆனா அவரு எதை மீன் பண்ணி சொன்னாரு, இமேஜினேட்டிவ் போயட்ஸை மட்டும்தான் வெளியில வைக்கணும், எல்லா போயட்ஸையும் அப்படின்னு அவர் சொல்ல வரவில்லை. And he also speaks about two other philosophers. One is Manilius, the other one is Pontanus. இவங்க எல்லாமே philosophers. Okay, and they were also called astronomical poets. வானவியல் சூத்திரத்தை பத்தி எழுதியவங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, there was a man called Lucan who was a historical poet. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எய்ம்காக போயட்ரிய யூஸ் பண்ணி இருக்காங்க. அப்ப இவருடைய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உலகத்துல பெரிய பேரோடு கீர்த்தியோடு இருந்த பெரிய பிலாசபர்ஸ், திங்கர்ஸ் எல்லாம் போயட்ரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணி இருக்கும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வாறு பொய்யாக முடியும்? How can it be the mother of lies? How can it be useless? ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அது யூஸ்ஃபுல் டூலா இருந்திருக்கு. இப்ப போயட்ரியை எப்படி யூஸ்லெஸ்ன்னு சொல்ல முடியும்? அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்த தெரிய மறந்து விட்டோம், அல்லது நாம சரியான வகையில அதை பயன்படுத்தவில்லை என்பதுதான் யாருடைய ஆர்குமெண்ட்? சர் பிலிப் சிட்னியுடைய ஆர்குமெண்ட். ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான விஷயமா சொல்றது பாருங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the next important argument is the third kind of poets. அவங்களை யாரு அப்படின்னு கூப்பிடுறாருன்னா, he calls them as the right poets or the real makers. The right poets or the real makers. யார் இந்த right poets or real makers அப்படின்னா, those who aim to teach and delight. These poets are called the right poets or real makers அப்படின்னு அழகா சொல்லிட்டு என்ன சொல்ல போறாரு, அடுத்த ஒரு செக்ஷனுக்கு அவர் மூவ் ஆகி போக போறார். என்ன செக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is going to list out the types of poetry. Sir Philip Sidney and types of poetry அப்படின்னு நான் இங்கே போடுறேன். அப்பதான் உங்களுக்கு இந்த செக்ஷனை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த செக்ஷன்ல அழகா சர் பிலிப் சிட்னி என்ன பண்றாருன்னா, he speaks about different types of poetry and what is the aim of these poetry அப்படின்னு அழகா ஒரு சிஸ்டம் கொடுக்க போறாரு. அதுல இதை வச்சு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நாட் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால எதெல்லாம் கைண்ட்ஸ் ஆஃப் போயட்ரி அக்கார்டிங் டு சர் பிலிப் சிட்னி அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. These are the types of poetry or kinds of poetry. Types or kinds.
இந்த வேர்ட்ஸ் எல்லாம் interchangeably it is used in summaries. Actual word is kinds. And what are the kinds of poetry that he has enlisted, that he has discussed? அப்படின்னா number 1, pastoral poetry. Number 2, elegiac poetry. Number 3, iambic poetry. Number 4, satiric poetry. Number 5, comedy. Number 6, tragedy. Number 7, lyric. Number 8, epic or heroic. And each of these kinds of poetry have a specific purpose. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் போயட்ரிக்கும் ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸோடு தான் இந்த ஒரு கைண்ட் ஆஃப் போயட்ரிய நம்ம யூஸ் பண்ணணும் அல்லது யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நமக்கு என்ன பண்ண போறாரு, இந்த செக்ஷன்ல என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா, he is going to describe them in hierarchical format. இது அவரு ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு இதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஹைரார்கினா ரேங்கிங்ல தான் அவரு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இப்ப நீங்க சார்ஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரோலாக் டு கேண்டர்பரி டேல்ஸ்ல என்ன பண்றாரு, he makes an attempt to describe the society of his time. சொசைட்டி அப்படின்னா அந்த மக்கள், வாழ்ந்த மக்கள், அவங்களை பற்றி ஒரு பயங்கர டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அவரு பாத்தீங்கன்னா அந்த ஹைரார்கியை தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. எந்த ஹைரார்கியில தொடங்கியிருப்பாரு, he starts from the aristocracy. மேலிருந்து ஒருவர் அப்படியே நைட்ல இருந்து கடைசியா இருக்கிறது வந்து பார்சன். நைட் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கிரைப். அதே நேரத்தில் லாஸ்ட் பர்சனா அவர் முடிக்கிறது பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொருத்தரா டிஸ்கிரைப் பண்ணும்போது லாஸ்டா வந்து முடிக்க போறது வந்து பார்சன்ல தான் முடிப்பாரு. அப்படியே அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த சோசியல் ஹைரார்கியை அப்படியே பின்பற்றுவாரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ரேங்கிங் கொடுப்பாரு, சர் பிலிப் சிட்னி இன் த கைண்ட்ஸ் ஆஃப் போயட்ரி. இதே மாதிரி அட்டெம்ப்டை நீங்க வேற எங்க சார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் பொயட்டிக்ஸ், அரிஸ்டாட்டில் ரோட் a theory book called Poetics. அந்த போயட்டிக்ஸ்ல இந்த 6 elements of tragedy அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அரிஸ்டாட்டில் ஸ்பீக்ஸ் அபவுட் 6 elements of tragedy. அந்த 6 elements அவர் அப்படியே ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுவாரு. ஆனா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேற ஒரு ஆர்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. are you with me teachers? Yes sir. அவர் முதல் லிஸ்ட் பண்றது வேற ஒரு ஃபார்மேட்ல லிஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது ரேங்கிங்ல தான் ஃபர்ஸ்ட் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பிளாட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாட்டுக்கு அடுத்தது கேரக்டர் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒன்னொன்னா எது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டோ அதை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சொல்லுவாரு. அப்புறம் செகண்ட் இன் த ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், தேர்ட் இன் ஆர்டர், ஃபோர்த் இன் ஆர்டர், ஃபிஃப்த் இன் ஆர்டர், சிக்ஸ்த் இன் ஆர்டர் அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் போயட்ரியும் அந்த ஒரு பர்டிகுலர் மெத்தடாலஜியில தான் இவரு டிஸ்கிரைப் பண்றாரு. த ஃபர்ஸ்ட் ஒன் இன் ரேங்கிங், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் kind of poetry according to Sir Philip Sidney is the epic. The most important type is the epic. What is epic poetry அப்படி நமக்கு தெரியும் இல்லையா? What is epic? நான் அதனால அந்த செக்ஷனை ரொம்ப பெருசா சொல்லல. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா all that we know, it celebrates எஸ் சார், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நமக்கு எபிக் நோனா எஸ் மேம் சொல்லுங்க மேம். அனிதா மேம். It consists of 12 books sir. Epic. Okay, epic consists of 12 books and normally it should be written using என்ன மீட்டர்? எபிக் உடைய மீட்டர் என்ன? What is the prescription? இதெல்லாம் கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது அரிஸ்டாட்டில் பொயட்டிக்ஸ் படிக்கும் பொழுது நம்ம படிப்போம். இருந்தாலும் முன்னாடி நீங்க கொஞ்சம் வாட் இஸ் த மீட்டர் ஃபார் எபிக் போயட்ரி? எபிக் போயட்ரியை தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வைக்கிறாரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட ஈக்குவலா கனெக்டடான ஒன்று அப்படிங்கிறது ஹீரோயிக் போயட்ரி. எபிக் போயட்ரி in the first place. The next in rank is heroic poetry. It describes the life of a great hero.
அதுல இவர் முக்கியமா யாரெல்லாம் நமக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் யார் யாரெல்லாம் இவர் ஹீரோயிக் போயட்ரி அப்படிங்கிற அந்த செக்ஷன்ல நோட் பண்ணி இருக்காரு சர் பிலிப் சிட்னி அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்னு, ஹி ஸ்பீக்ஸ் அபவுட் அக்கிலஸ், தென் சைரஸ், தென் ஈனியஸ், தென் டர்னஸ், பிண்டியூஸ் அண்ட் ரினால்டோ. ஓகே, சரி. இதுல இவங்கெல்லாம் யாரு சார் அப்படின்னா, இவங்கெல்லாம் கிரேட் கிரீக் ஹீரோஸ், கிரேட் கிரீக் ஹீரோஸ். அப்புறம் இட்டாலியன் ஹீரோஸ். வெர்ஜில் வந்து வெர்ஜில் இஸ் எபிக் ரைட்டர், இட்டாலியன் எபிக் ரைட்டர். நமக்கு எபிக்னு சொல்லிட்டாவே எபிக் அண்ட் ஹீரோயிக் போயட்ரி தே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ரெண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஒன் கிரேட் ஹீரோ. ஒன் ஆர் மோர் ஹீரோஸ் இருப்பாங்க. அந்த ஹீரோஸுடைய அட்வென்ச்சரை ஃபாலோ பண்றது, அவங்களுடைய ரொமான்டிக் ஃபேஸை ஃபாலோ பண்றது தான் எபிக்குடைய நேச்சர். அண்ட் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஸ்டைல்ல, எலிவேட்டட் ஸ்டைல்ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் there will be lot of employment of epic similes இருக்கும். epic simile a comparison which runs to several lines. ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது அந்த வந்து என்னன்னா ரொம்ப மெக்னானிம, ரொம்ப கிராண்டா இருக்கும். we call it as magnificence. ரொம்ப மேக்னிஃபிஷண்டா இருக்கும், ரொம்ப கிராண்டா அந்த டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ப்ராவஸை வந்து பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அப்ப இங்கே வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த செக்ஷன்ல என்னன்னா, எபிக் போயட்ரி ஃபோக்கஸஸ் ஆன் வாட் அப்படின்னா, இட் ஃபோக்கஸஸ் ஆன் மெக்னானிமிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். ரெண்டு இன்ஃபர்மேஷனை தான் அவங்க வந்து எப்பொழுதுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து மெக்னானிமிட்டி, த கிரேட்னஸ் ஆஃப் த சோல். ஒரு மனிதனை ஒரு ஆன்மாவா பார்ப்பாங்க. அந்த ஆன்மாவுடைய மெக்னானிமிட்டினா கிரேட்னஸ் ஆஃப் த சோல். அதே நேரத்துல ஹவு தே ஸ்டுட் பை ஜஸ்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எபிக் போயட்ரி செலிப்ரேட் பண்ணும். அண்ட் த ஹீரோஸ் ஆஃப் தீஸ் எபிக்ஸ் எப்படி இருப்பாங்க? they will be worthy individuals, they will be highly worthy, and they will stir and instruct the mind. அந்த எபிக் போயட்ரி அதை நீங்க வாசிச்சுக்கிட்டு வரும் பொழுது அந்த ஹீரோ உடைய ஆக்ஷன்ஸ் வந்து உங்க மைண்ட என்ன பண்ணும், கொஞ்சமா டிஸ்டர்ப் பண்ணி, இட் வில் டீச் us how to be and how not to be. நீங்க பாரடைஸ் லாஸ்ட் அப்படியே புக் எடுத்து வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாரடைஸ் லாஸ்ட் உடைய ஹீரோ யாரு? Who is the hero of Paradise Lost? Adam. Yeah, not only Adam. We should not be patriarchal. We should be balanced. Adam and Eve, both Adam and Eve are the heroes, the first parents. Particularly நம்ம எப்பொழுதுமே இந்த patriarchal approach இருக்கிறதுனால ஆடம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்கோம். அப்ப ஆடம் இஸ் the hero ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப what is the tragic flaw of Adam? What is the tragic flaw of Adam? How did he become a tragic hero? அவர் எப்படி tragic hero ஆனாரு? You know the opening line of Paradise Lost, of man's first disobedience and the fall. That's opening line. Of man's first disobedience and the fall. He disobeyed and he fell from God's favor. அவன் ஒரு நல்ல ஃபேவர்டு ஸ்டேட்ல இருந்தான். அந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவன் தன்னையே தரம் தாழ்த்தி கொண்டான். பை கீழ்ப்படியாமைனால அவன் வந்து தப்பு செஞ்சான். அதனால அவனுடைய தண்டனை என்ன? அவன் பெரிய தண்டனை அவனுக்கு கடவுள் கொடுத்தாரு. அப்ப அதை நம்ம வாசிக்கும் பொழுது the author is trying to stir our emotions and he will also instruct us and he will inspire the reader to be worthy. அந்த ஆதாம் தவறியதை போல் நாம் தவறக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஆதாம் தவறினான், அதனால இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே இன்ன வரைக்கும் சஃபர் ஆகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த ஒரிஜினல் சின்,
ஏன் ஆதி பாவம் அப்படிங்கிற ஒரு அந்த கான்செப்ட் வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியில இருக்கு இன்னும். எல்லா பிறக்கிற குழந்தை எல்லாமே அந்த ஒரிஜினல் சின்னோடு தான் பிறக்குது. அதனாலதான் ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒரு திருவருட்சாதனம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கிறிஸ்டியானிட்டியில வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து ஃபார்மலா அந்த சைல்டை வந்து திருச்சபையிலேயே சேர்த்துக்குவாங்க ஆஃப்டர் பேப்டிசம். அது வரைக்கும் இட் இஸ் வல்னரபிள் சைல்ட். And after baptism, the child becomes a Christ child, and Christ gives complete protection. அது வரைக்கும் சாத்தானின் ஆதிக்கம் அந்த குழந்தை மீது அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால பாத்தீங்கன்னா அந்த ஆதி பாவத்தை போக்குறது தான் இயேசு உயிர் கொடுத்தார் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இப்ப நமக்கு என்ன தெரியும் அந்த எபிக் போயட்ரி படிக்கும் பொழுது அப்படின்னா, we should become worthy citizen. அவங்க மாதிரி அங்க இருக்கக்கூடிய அவர் பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். The second one is he focuses, Sir Philip Sidney focuses on Virgil's Aeneid. Okay, Virgil உடைய Aeneid அப்படிங்கிற எபிக். Okay, நம்ம கிரீக்ல போனீங்கன்னா the father of epic poetry அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோமர். அவரு 2 எபிக் எழுதினாரு. ஒன்னு வந்து ஈலியட், the other one is Odyssey. Okay, Iliad and Odyssey அப்படின்னு 2 எபிக் எழுதினார் ஹோமர். நீங்க ஹோமரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அரிஸ்டாட்டிலுடைய எந்த படிக்கணும், பொயட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த புக்கை படிக்கணும். அங்க எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டு, இப்ப நீங்க பிளாட்டுக்கு த பெஸ்ட் ஒன் டு ரைட் அ பிளாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹூ இஸ் த எக்ஸாம்பிளர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரிஸ்டாட்டில் கண்ண மூடிட்டு என்ன சொல்லுவாரு, ஹோமர் இஸ் த பெஸ்ட் ஒன். அவர் என்ன பண்ணுவாரு, ஹி ஸ்பீக்ஸ் அபவுட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட், சிம்பிள் பிளாட், காம்ப்ளெக்ஸ் பிளாட்னு அந்த பிளாட்டை 2ஆ பிரிப்பாரு. அப்ப சிம்பிள் பிளாட்டுக்கு யாரு தான் எக்ஸாம்பிள், அதே ஹோமர் தான். காம்ப்ளெக்ஸ் பிளாட்டுக்கு யார் எக்ஸாம்பிள், அதே ஹோமர் தான். ஏன் அதுல அந்த ட்ராஜடியில நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாத்துக்குமே அவரு பெஸ்ட் எக்ஸாம்பிளர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the one who has contributed the most in that area அப்படின்னா ஹோமரை தான் அவர் எலவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அந்த டெக்ஸ்ட்ல. அப்ப அந்த இடத்துல ஹோமர் வந்து எபிக்கோட கனெக்ட் ஆகுறாரு. அதே மாதிரி ரோமன் வேர்ல்டுல Virgil is epic writer. அவர் என்ன பண்றாருன்னா, he chooses to write about Aeneas. Aeneas யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is presented as an exemplar of Roman virtues. அவர் தான் ரோமன் virtuesக்கும், what is a virtue? Virtue of devotion to duty and reverence to God. Okay, Romans are known for their dedication to work. Romans in work be a Roman அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், Romans will be very dedicated to their work. At the same time, they will be very, very reverential. They will have great reverence towards God. அந்த 2 குவாலிட்டிக்கும் எக்ஸாம்பிளா வர்ஜில் வந்து யார எடுக்கிறாரு, எக்ஸாம்பிளா கொடுக்கிறாரு அப்படின்னா ஈனியஸ். ஓகே, அப்படிங்கிற அந்த ஒரு பர்சனை இவர் அங்க கொடுக்கிறாரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயிக் போயட்ரியையும் இவர் டிஃபைன் பண்றாரு. வாட் இஸ் ஹீரோயிக் போயட்ரி அப்படிங்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹீரோயிக் போயட்ரி இஸ் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் அக்கம்ப்ளிஷ்டு கைண்ட் ஆஃப் போயட்ரி அக்கார்டிங் டு சர் பிலிப் சிட்னி. இப்படிதான் சிம்பிளா கொஸ்டின் கேட்பாங்க. விச் இஸ் த பெஸ்ட் அண்ட் த மோஸ்ட் அக்கம்ப்ளிஷ்டு கைண்ட் ஆஃப் போயட்ரி? The best kind of poetry according to Sir Philip Sidney is dash அப்படின்னா heroic poetry அப்படின்னு தான் நம்ம ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். Are you with me, teachers? Yes, sir. Yes, sir. Okay. இப்ப அடுத்தது பாருங்க, ரொம்ப அழகா என்ன சொல்ல போறாருன்னா, he is going to speak about pastoral poetry. What is pastoral poetry ன்னு அழகா டிஃபைன் பண்றாரு. Pastoral poetry எதை பத்தி அப்படின்னா, it deals with humble life and arouses understanding and admiration of simple life. நம்ம ஹம்பிள் லைஃப் எப்படி இருக்கும், ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு கண்ட்ரி பேக்ரவுண்ட்ல அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறது தான் pastoral poetry. And it is against actions of brutality and tyranny. brutality tyrannyக்கு எதிரான ஒரு கவிதை அப்படின்னா pastoral poetry. அதை பத்தி இவரு எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காரு சிட்னி அப்படின்னு கேட்டீங்கன்னா, I am quoting the actual words from the text. அந்த actual text என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he defines pastoral as the pretty tales of wolves and sheep.
which can include whole consideration of wrongdoing and patience. wolves அந்த ஸ்டோரியில நீங்க பாஸ்டரல் போயிட்ரியில எடுத்தீங்கன்னா வில்லன் யாரு? wolf, and the hero யாரு அப்படின்னா sheep and the shepherd. All these are symbolically used. Wolves are symbols of evil, and sheep are symbol of the vulnerable being. இந்த vulnerable being காப்பாத்துறது a good, the abstract element good. அந்த good ரெப்ரசன்ட் பண்றது யாரு அப்படின்னா shepherds. Okay, and இந்த pastoral பத்தி அவர் பேசும் பொழுது he is celebrating Virgil's eclogues. According to Sir Philip Sidney, who is the best one in writing pastoral poetry அப்படின்னு கேட்டீங்கன்னா pastoral tradition கேட்டீங்கன்னா கிரீக்ல தொடங்குச்சு. ஆனா ரொம்ப பெரிய அளவுக்கு pastoral poetry யாரோட ஸ்டே பண்ணுச்சு அப்படின்னா it stayed and it was made popular by Virgil. Virgil என்ன பண்ணாரு அப்படின்னா he wrote a type of poetry called eclogues. நம்ம Sir Philip Sidney எட்மண்ட் ஸ்பென்சர் படிக்கும் பொழுது eclogues படிச்சோம் இல்லையா? Yes, sir. என்ன படிச்சோம்? Shepherd's Calendar. Am I right? Fairy Queen eclogues வருதா? அது pastoral elements இருக்கு. ஆனா eclogue அப்படிங்கிறது வந்து யார் ரொம்ப அதிகமா இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்னா Sir Philip Sidney. எந்த ஒர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் that is Shepherd's Calendar. 12 different eclogues to refer to 12 different months of the year. அங்க இருந்தது. அதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது வெர்ஜிலுடைய eclogue. அந்த வெர்ஜிலுடைய eclogue 1ல இருந்து 7 வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ அதை இந்த டெக்ஸ்ட்ல வந்து Sir Philip Sidney வந்து எடுத்து கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பேசியிருக்காரு. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மற்றதை நீங்க மெட்டீரியல்ல இருந்து கொஞ்சம் படிச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டீடைலிங் போக மாட்டாங்க. நமக்கு தேவையானது பாஸ்டரல் போயட்ரி பத்தி சிட்னி பேசும்போது எந்த ரைட்டரை பத்தி பேசுறாரு, எந்த ஒர்க்கை பத்தி பேசுறாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இந்த செக்ஷனை நல்லா பார்த்துக்கோங்க. அதற்கப்புறம் he speaks about elegiac poetry. Okay, what is elegiac அப்படின்னா எலிஜினா நமக்கு தெரியும். It is a sad poem or song that rouses pity. நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து இரக்கப்படும் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கவிதை தான் இரங்கல் பா அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். That is called elegiac. Okay, it doesn't blame the weakness of humankind. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அண்ட் இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா சிட்னி வந்து யாரை பத்தி என்ன சொன்னாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. In this section, Sidney calls Heraclitus. Heraclitus, who is Heraclitus? நம்ம ஏற்கனவே இவரை பத்தி பேசியிருக்கோம். Heraclitus is a Greek philosopher, and this philosopher பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா he is called the weeping philosopher according to Sir Philip Sidney. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பிலாசபியுடைய டோன் வந்து மெலன்காலிக்கா இருக்கும், ரொம்ப சேடா இருக்கும். ஓகே, அண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் மஸ்ட் பி praised for showing compassion accompanying just causes for lamentation அப்படின்னு Sir Philip Sidney வந்து ஹெராக்லிட்டஸை பத்தி சொல்றாரு. ஹெராக்லிட்டஸ் கேன் பி கால்ட் as a weeping philosopher. ஏன் அப்படின்னா அவருடைய ஒர்க்ல அதிகமா கம்பேஷன் இருக்கும். மனிதனுடைய நிலையை கண்டு ரொம்ப அதிகமாக உருகி பேசிய ஒரு பிலாசபர் யாரு அப்படின்னா ஹெராக்லிட்டஸ். ஓகே, இந்த கான்டெக்ட்ல அதை பத்தி பேசியிருக்காரு. அடுத்தது iambic poetry. What is iambic poetry அப்படின்னா a type of poetry that attacks wickedness and a type of poetry that exposes villainy. That is called iambic poetry. Okay, சும்மா அப்படி சின்ன டெஃபினிஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Then satire. Satire, what is satire அப்படின்னு அழகா டிஃபைன் பண்ணியிருக்காரு. Satire is a kind of poetry which ridicules the folly of human beings. Folly அப்படின்னா silly actions of human beings.
அத கிரிட்டிசைஸ் பண்றதுதான் சட்டையருடைய வேலை. ஓகே, இந்த செக்ஷன் முடிக்கும் பொழுது ஐ வில் கோ டு அரிஸ்டாட்டில் அகெயின். இஃப் ஐ ஃபர்கெட் ப்ளீஸ் ரிமைண்ட் மீ. ஓகே, சட்டையரை பத்தி திருப்பியும் அரிஸ்டாட்டிலோட கனெக்ட் பண்ணி சொல்றேன். ஓகே, நவ் கமிங் டு த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் போயட்ரி. அடுத்த டைப் ஆஃப் போயட்ரி which is taken by Sir Philip Sidney வந்து காமெடி. வாட் இஸ் காமெடி அப்படின்னா, இட் ridicules imitation of the common errors of life and laughs at men. Okay, silly actions of silly men describe பண்றதா காமெடி. Okay, silly actions of silly men, that is called comedy. Okay, அடுத்தது tragedy பத்தி பேச வரும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்க அழகா. what does tragedy do அப்படின்னு அவரே பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. tragedy demonstrates the uncertainty of the world. இந்த உலகத்துல எதுவும் நிலை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு வீக் ஸ்பாட் இருக்கத்தான் செய்யும். நீங்க எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சின்னதா ஒரு ஃப்ளா இருக்கத்தான் செய்யும். I need not exaggerate how Bill Clinton, how he was popular and how the opposition party brought him down. அந்த ஒரு பெரிய personality, but because of one small flaw, one small action by such great president of United States of America. அவரை பத்தி வேற எதுவுமே சொல்ல முடியாது, ஒரு சின்ன mistake, and that brought down his image and that made him a failure in the presidency election. Okay, அந்த விஷயத்தை பத்தி இவர் அழகா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்ல போறாரு? Okay, what does tragedy do? It stirs the affect of admiration and commiseration, and it gives advice to tyrants and kings. Okay, அதுதான் tragedy-உடைய main aim. Okay, that is the main aim. அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா யாரை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. he gives examples of Alexander Perius, a cruel tyrant. Okay, அந்த cruel tyrant என்ன பண்ணாரு அப்படின்னா, he watched Euripides. அவரு எழுதின ஒரு பிளேவை பார்த்தாரு. அந்த பிளேவை பார்த்து என்ன பண்ணாரு? தான் செய்த தவறு என்று உணர்ந்தார். யாரு? அலெக்சாண்டர் பெரியூஸ். அந்த அளவுக்கு ஒரு டிராஜடி என்ன பண்ணும்? ஒரு மனிதன் உள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு பியூரிஃபையிங் எஃபெக்ட உண்டு பண்ணும் அப்படின்னு இவர் அழகா சொல்லி இருக்கிறார். Now the last lyric, the last section is lyric poetry. Lyric அப்படின்னா the most common type of poetry according to Aristotle. Okay, the most common type is lyric poetry. இந்த lyric poetry என்ன பண்ணும் அப்படின்னா, it enkindles virtue and courage. நம்மகிட்ட virtue-வையும் courage-ஐயும் அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு கவிதை ஃபார்ம் தான் lyric. நார்மலி இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, டு டீச் moral precepts. Okay, and it expresses moving nationalism. இப்ப nationalism பத்தி நீங்க ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னா என்ன போயட்ரி தான் எழுத முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிரிக் போயட்ரி மட்டும் தான் எழுத முடியும். அண்ட் லிரிக்குள்ளார வர்றதுதான் எப்பிக்கு, அண்ட் அதுக்குள்ளார வர்றதுதான் ஓடு, அதுக்குள்ள வர்றதுதான் பேலட், அதுக்குள்ளார வர்றதுதான் எலிஜி. அண்ட் இந்த செக்ஷன்ல சர் பிலிப் சிட்னி என்ன கவிதை, எந்த ஒரு பர்டிகுலர் ரைட்டரை பயங்கரமா எலிவேட் பண்ணுவாரு அப்படின்னா, he elevates the old folk songs of Percy. பர்சின்னு ஒரு ரைட்டர் இருந்தாரு, அவருடைய ஃபோக் சாங்ஸ். அதே நேரத்துல டக்லஸ் அவருடைய ஃபோக் சாங், அதுல பர்டிகுலரா ஒரு பர்டிகுலர் சாங்கை வந்து அவர் பயங்கரமா எலிவேட் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா, The Ballad of Chevy Chase. இந்த Ballad of Chevy Chase பயங்கரமா எலிவேட் பண்ணி இந்த செக்ஷன்ல சர் பிலிப் சிட்னி பேசியிருப்பாரு. பிகாஸ் that particular Ballad of Chevy Chase presents a kind of patriotism, nationalism. Okay, are you following it, teachers? Yes, sir. அப்படி சொல்லிட்டு இந்த செக்ஷனை அப்படியே ஒரு க்ளோஸ் பண்ணுவாரு. இப்போ நம்ம சொல்லப்பட்ட இந்த கைண்ட்ஸ் ஆஃப் போயட்ரி எல்லாமே சர் பிலிப் சிட்னியோட ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன் கிடையாது.
he is reiterating, having his own style of reiterating it. இதை ஏற்கனவே யாரு டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அரிஸ்டாட்டில் இத poetics அப்படிங்கிற புக்ல ஓப்பனிங் செக்ஷன் and the opening chapter deals with imitation. அந்த இமிட்டேஷனை பத்தி பேசி முடிக்கும் பொழுது he speaks about the different kinds of poetry. Okay, இப்போ நான் சட்டையரை பத்தி சொன்னேன் இல்லையா, சட்டையரை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அழகா வந்து ட்ராஜடியை டிஸ்கிரைப் பண்ணும்போது how does he define tragedy comedy அப்படிங்கும்போது tragedy focuses only on the actions of individuals. It focuses only on the action, not on the person. அப்ப tragedy focuses on the tragic action of a great man. ஒரு பெரிய மனிதன் அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய tragic ஆக்ஷனை மட்டும்தான். அதே காமெடியை டிஃபைன் பண்ணும்போது எப்படி டிஃபைன் பண்றாரு அரிஸ்டாட்டில் அப்படின்னா, காமெடி இமிட்டேட்ஸ் த சில்லி ஆக்ஷன்ஸ் ஆஃப் சில்லி மென். சின்னத்தனமான செயல்கள், சின்ன பயல்கள் செய்யற சின்னத்தனமான சில்லறத்தனமான செயல்களை இமிட்டேட் பண்றதுதான் காமெடியுடைய வேலை. இதுவே சாட்டையர்னு ஒரு விஷயத்த அவர் டிஃபைன் பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, சாட்டையர் இஸ் ஃபோக்கஸ் ஆன் த பர்சன். It focuses on the person. It criticizes the person. அந்த நபரையே கிரிட்டிசைஸ் பண்றதுதான் சட்டையர் அப்படின்னு அங்க அவர் சொல்லுவாரு. அதே மாதிரிதான் சர் பிலிப் சிட்னியும் இங்க சொல்லி இருக்கிறாரு. எதுக்காக இது சொல்றாரு அப்படின்னா, இங்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போயட்ரியை பத்தி அவர் பேசுவதன் நோக்கம், why does he speak about it அப்படின்னா, he speaks about the versatile nature of poetry and how it is useful for people and how it is used by people in society, okay, to elevate an individual and to elevate a society and to cleanse the what is it, evil thoughts in human mind. அப்படிங்கிற கான்செப்டில் தான் சர் பிலிப் சிட்னி வந்து போயட்ரிய கைண்ட்ஸா பிரிச்சு அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார். Okay, here I stop and we will resume in